குழந்தைங்கள வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய டஃப்பான ஜாப் தான் இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வருது. அதில் வந்து விளம்பரங்கள் நிறைய வருது. அதை வந்து பார்த்துட்டு நம்மளும் வந்து நம்ம மாதிரி பிள்ளைங்களாம் இருந்தால் கேட்க மாட்டோம், கேட்கறதுக்கு யோசிப்போம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப வந்து தைரியமாக வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி அடம் பிடிச்சும் வாங்கிடுறாங்க. ஸோ இது அப்படி தான் வாங்கினதான் இந்த பைட்ஸ். அது என்ன பைட்ஸ் அப்படின்னா ஈமோஜி பைட்ஸ், ஈமோட்டி பைட்ஸ் இது பேர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈமோஜின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்மைலி ஹார்ட் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தர்றது தான். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ரிலையன்ஸ் போகும்போது நம்ம ஒரு பொருள் வாங்கலான்னு போகும்போது நம்ம குழந்தைங்க நமக்கு முன்னாடியே வந்து ட்ராலியை தள்ளிக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறது எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி வந்து வாங்கணும்னு நான் சொன்னது. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி பீஸா கடை இது மாதிரி என்னைக்காச்சும் மாதத்துக்கு ஒரு நாள் போவோம், இல்லை 2 மாதம் ஒரு தடவை போவோம். அப்போ போகும்போது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி சரி வீட்லேயே செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நல்லாவே இருந்தது, ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஆனால் இது ஹெல்த்தியாக என்னன்னு கேட்டால் எனக்கு அதுக்கு கொஷின் மார்க் தான். ஸோ உருளைக்கிழங்கை வந்து நம்மலாம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பொரிச்சு கொடுத்தாலே சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அந்த உருளைக்கிழங்குலையும் ஹார்ட்டின் வேணும், ஸ்மைலி வேணும்னு என்னென்னமோ கேட்குறாங்க. அதுக்கு வேற சாஸ் வேற கேட்குறாங்க. ஸோ முகத்தில் பாருங்கள் அவ்வளோ ஒரு புன்னகை. இந்த புன்னகை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறது குழந்தைங்க. ஸோ அவங்க சிரிப்புக்காகவே நம்ம எல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் சில்லி சீஸ் நக்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் வெஜ்ஜு தான். ஸோ அதுலேயும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் கேட்டிருந்தான், அதுதான் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஆனால் இது அடிக்கடி நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். அது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஹெல்த்தியாக. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள் ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்தேன். உங்கள் குழந்தை எந்த ஸ்நாக்ஸுக்கு அடம் பிடிப்பாங்கன்னு கமெண்ட்டில்